ஹாய், லாஸ்ட் வீடியோல ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்கிரீன் பிளே ஒரு படத்தோட வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம்னு டீட்டெயில்டா பார்த்தோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு படத்தோட வெற்றிக்கு ஸ்கிரீன் பிளே முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு படத்தோட வெற்றிக்கு அந்த படத்தோட ஸ்டோரியும் முக்கியம். ஒரு ஸ்டோரி தான் ஒரு படத்தோட உயிர் நாடினே சொல்லலாம். அந்த ஸ்டோரி பெரிய மகா காவியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன நாட்டை எடுத்துட்டு அந்த நாட்டை அழகா கதையா எழுதி பெரிய ஹிட் அடைஞ்ச படங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் மைண்ட்ல வருது, ஆனா அது எப்படி ஸ்டோரியா எழுதணும்னு தெரியலையா? இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளாங்க் பேஜே எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்க போறோம்? வாங்க இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கான நெக்ஸ்ட் ஹிட் மூவிக்கான ஸ்டோரியை எழுதுங்க. வாங்க கதை பேசலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு நான் எங்க போவேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். அதுல இருந்து கூட நீங்க ஸ்டோரி எடுக்கலாம். நிறைய படங்கள் பாருங்க. படங்கள்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம். அதுல இருந்து கூட உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தட்டலாம். அதுல இருந்து நீங்க ஒரு கதையை எழுதுனீங்கன்னா அதுக்கு பேரு காப்பி கிடையாது, இன்ஸ்பிரேஷன். நீங்க பார்த்த படத்தை அப்படியே எடுத்தாதான் அது காப்பி. நீங்க பார்த்த ஒரு விஷயத்தை எடுத்து உங்களுக்கான கதையா அதை மாத்தி நீங்க எழுதும் போது அது உங்களோட கதையா மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், கைதி படத்தை எடுத்துக்கங்க. லோகேஷ் கனகராஜே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, விருமாண்டி கேரக்டரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த கைதி கேரக்டர் தில்லின்னு. அதாவது விருமாண்டி கேரக்டர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டதுதான் கைதி கேரக்டர். இதுக்கு ரீசன் விருமாண்டி கேரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு கொடுத்த ஒரு தாக்கம். அதாவது நீங்க படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர்ஸ்ல இருந்து கூட நீங்க ஒரு புது கதையை எழுதலாம்னு சொல்றேன். மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தை எடுத்துக்கங்க. சில முட்டாளுங்க சேர்ந்து கிட்னாப் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி லைன். அதே படத்தோட ஸ்டோரி லைனை தான் நலன்குமார் சாமி அவரோட படத்துல அப்ளை பண்ணி அந்த படத்தை பெரிய ஹிட்டாவும் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி சில முட்டாளுங்க சேர்ந்து கிட்னாப் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றதுதான் சூது கவுன்ற ஒரு பெரிய ஹிட் படத்தோட கதையே. இந்த மாதிரி பிளாட்டை மட்டும் எடுத்துட்டு வேற வேற கேரக்டர்ஸ் கம்ப்ளீட்டா வேற டைம்ல நடக்கிற மாதிரி, வேற சிச்சுவேஷன்ல நடக்கிற மாதிரி கூட நம்மளால கதை எழுத முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் த லயன் கிங் அண்ட் த பாகுபலி. இப்ப லயன் கிங் எடுத்துக்கங்களேன். ஸ்காருக்கும் முஃபாசாக்கும் பிரச்சனை. முஃபாசாவை ஸ்கார் கொன்னுடுறாரு. சிம்பாவை ஸ்கார் காட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. திரும்ப சிம்பா காட்டுக்கு வந்து ஸ்காரை தோக்கடிச்சு காட்டை கைப்பற்றதுதான் இப்போ லயன் கிங்கோட ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. அதே தான் பாகுபலியோட ஸ்டோரியுமே. நான் இதை பாகுபலி காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லல. பிரசன்டேஷனை மாத்தி சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து கம்ப்ளீட்டா வேற டைம்லைன்ல நடக்கிற மாதிரி ஸ்டோரி எழுதி இந்தியாலேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மூவி கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரியல் லைஃப்ல இருந்து கூட நீங்க ஸ்டோரிஸை எடுக்கலாம். எக்ஸாம்பிள், ஜெய்பீம் படத்தை எடுத்துக்கங்களேன். ஜெய்பீம் படத்துல ஒரு இன்னசென்ட் ட்ரைபல் மேனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றது தான் பிரச்சனை. ஆனா அந்த படம் கொடுத்த இம்பாக்ட் ரொம்பவே பெருசு, ரொம்ப பெரிய ஹிட்டும் கூட. இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இருந்து கூட நீங்க ஸ்டோரி டெவலப் பண்ணலாம். ஸ்டோரி கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனா அதை நம்ம ரைட்டிங்ல எப்படி இம்ப்ரோவைஸ் பண்றோம் அப்படிங்கறதுதான் ட்ரிக்ஸே இருக்கு. ஸ்டோரியை எப்படி எழுதலாம் அப்படின்றத சொல்றேன். ஒரு ஸ்டோரியை எப்பயுமே வாட் இஃப் சிச்சுவேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அந்த ஸ்டோரி வை அப்படின்ற கொஸ்டின்ல தான் மூவ் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன லைனை எடுத்துக்கிறேன். அந்த லைனை இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஸ்பார்க்கை வச்சு எப்படி இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணலான்றதுக்கு இந்த லைன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்பார்க் அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. 2 மணி நேரம் கதையா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சின்ன இன்சிடென்டாவோ இல்ல ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் உங்க மனசுக்குள்ள எழுதுறதாக கூட இருக்கலாம். அந்த சின்ன விஷயத்த வச்சு எப்படி ஒரு ஸ்டோரி எழுத போறோம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேனே. ஒரு சின்ன இன்சிடென்ட் என் லைஃப்ல நடந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் வீட்டுக்கு திருடன் வந்துட்டான். இதுதான் எனக்கு நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட். இப்ப நான் இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் வச்சு ஒரு லைன் கிரியேட் பண்ண போறேன். வீட்டுல நான் தனியா இருக்கும் போது ஒரு நாள் திருடன் வந்துட்டான். இதுதான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற லைன். இப்ப இதை வச்சு எப்படி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்து இந்த ஸ்டோரியை டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த ஸ்டோரிக்கு தீம், அதாவது ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதனால நான் இந்த ஸ்டோரியை சொல்ல வரேன், இந்த ஸ்டோரியை சொல்றதுனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு உங்களே நீங்க கேளுங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட அந்த திருடன் ஸ்டோரியை வச்சுக்கலாம். அதாவது அந்த திருடன் ஏன் திருட வரான்? அவனுக்கு பேராசையா, இல்ல அவனுக்கு வறுமையா, இல்ல அவனுக்கு ரொம்ப பெரிய நீட் இருக்கா, இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்காக திருட வரானா அப்படின்ற ஒய்ல தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகணுமே. அண்ட் தென் செட்டிங். இந்த ஸ்டோரியை நீங்க எந்த களத்துல அமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது அந்த திருட லக்ஸூரியஸ் வீட்டுக்கு திருட வரானா, இல்ல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டுக்கு திருட வரானா,
இப்ப லக்ஸுரியஸ் வீட்டுக்கு திருட வரதுக்கும் சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டுக்கு திருட வரதுக்கும் கதையோட கலரே சேஞ்ச் ஆகும். நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. அவன் ஏன் அந்த வீட்டுக்கு திருட வரான், அந்த திருட உங்ககிட்ட மாட்டிக்கினானா இல்லையா, இல்ல அந்த திருடனுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கா அப்படின்னு நீங்க கொஸ்டின்ஸ் கேட்க கேட்க இந்த ஸ்டோரி டெவலப் ஆகிட்டே போகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் தான், ஆனா அதை இவ்வளவு பெருசா நம்ம டெவலப் பண்ணிட்டே போகலாம். எப்படின்னு சொல்றேன். இஃப் சப்போஸ் அந்த திருடன் உங்களை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னா அந்த ஸ்டோரி வேற ஒரு கதைக்களத்துல டிராவல் பண்ணும். இல்ல அந்த திருடனை நீங்க பயத்துல கொன்னுட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்கு நீங்க வேற வேற ட்ரை பண்றீங்க, எஸ்கேப் ஆக என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா அது வேற ஒரு கலைக்களத்துல டிராவல் பண்ணும். அதே விஷயம் அந்த திருடனும் நீங்களும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க. இந்த திருட்டுன்றதே நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் அப்படின்னா அது வேற ஒரு மாதிரி கலர்ல கதைக்களத்தை கொண்டு போகும். இப்படி இந்த ஸ்டோரியை எப்படி வேணாலும் டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் பெஸ்டா புரியறதுக்கு தமிழ் படங்களோட எக்ஸாம்பிள்ஸை இப்ப நான் சொல்றேன். ஒரு காமன் மேன் ஒன் டே சிஎம்ஆ மாறினா என்ன ஆகும், இதுதான் முதல்வன் படத்தோட கதை. இந்த படத்தோட தீம் சோஷியல் ஜஸ்டிஸ். ஒரு செத்து போன இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் உயிரோட திரும்ப வந்தா என்ன ஆகும், இதுதான் விக்ரம் படத்தோட கதை. விக்ரம் படத்தை பத்தி நிறைய இன்டர்வியூஸ்ல லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு. அதாவது ஒரே ஒரு சின்ன லைன் தான் கமல் சார் கொடுத்திருக்காரு. அதுதான் லோகேஷ் கனகராஜ் இவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட் படமா மாத்திருக்காரு. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வாங்களேன். நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்துச்சு. அந்த டிஸ்கஷன்ஸ்ல வரும்போது சார் என்ன சொன்னார்னா, நான் இப்படி ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணலன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, இனிஷியலி 35 years முன்னாடி இந்த சர்ச் ஃபார் த ப்ரொட்டகனிஸ்ட்னு சொல்லி ஒன்று பண்ணலான்னு யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி சார் சொன்னேன். எப்படி சார் இது சார் சொன்னா, ஹீ இஸ் சம் ஒன் ஹூ கேன் ஃபேக் ஹிஸ் ஓன் டெத் அண்ட் ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் இட். அவனை தவிர வேறு யாரும் அவனை கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று அந்த நாள் சொன்னார். சார் இது ப்ரில்லியண்ட்டாக இருக்குது, இது ஏன் சார் பண்ணலன்னு சொல்லி கேட்டேன். இல்லை அப்போ நிறைய அது பண்ண புரியலன்ட்டாங்க, எடுத்தோன்னே எப்படி ப்ரொட்டகனிஸ்டே செத்தாக எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க, அதனால் பண்ணலன்னு. சார் இதை அப்படியே விட்டுருங்க, இதை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இதை என்னோட வேர்ல்டில் அடாப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஐ நீட் டைம் சார், ப்ராப்பராக பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவனு எவ்வளோ டைம் வேணும்னு கேட்டார். நான் 3 months சொல்லிட்டு போய் ஐ டுக் 6 months ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அண்ட் தென் ஐ சப்மிட்டட் பவுண்ட் டு. இந்த வீடியோல சொன்ன மாதிரி இந்த சின்ன லைன் எடுத்துக்கிட்டு லோகேஷ் கனகராஜ் எவ்வளவு பெரிய ஹிட் படம் கொடுத்திருக்காரு நீங்களே பார்த்திருக்கீங்க. ஒரு காமன் மேன் தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக அவர் ஒரு கிரைமை ஹைட் பண்றாரு. அதுக்காக என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றதுதான் பாபநாசம் படத்தோட கதை. ஒரு ஃபார்மர் கேங்ஸ்டர் தன்னோட ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக வயலன்ஸை திரும்ப கையில எடுத்தா என்ன ஆகும் அப்படின்றதுதான் பாஷா படத்தோட கதை, லியோ படத்தோட கதை. இந்த பாபநாசம், பாஷா, லியோ படத்தோட கதையோட தீம் என்னன்னு பார்த்தா ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ உங்க ஸ்டோரிக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா எங்க எழுதணும்னு உங்களுக்கு தெரியலையா? வெறும் பேப்பரையே பார்த்துட்டு இருந்தா எப்படி எழுத முடியும் சொல்லுங்க? ஒரு ஸ்டோரிக்கு ரொம்பவே முக்கியமான 2 விஷயம், வேர் டு ஸ்டார்ட் அண்ட் வென் டு எண்ட். அதாவது ஸ்டோரியை எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எப்ப முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு ஸ்டோரியை எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா இமிடியேட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டோரி லைன் ஒரு வீட்டுக்கு திருட வரான். இப்போ அந்த திருடன் அந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட்லாம் வச்சுட்டு திருடுறதுக்கு பிளான் பண்றான் அப்படின்னு எழுதினாலே அந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம இமிடியேட்டா போயிடுவோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத டம்ப் எல்லாம் போட்டு எழுதிட்டு இருக்கிறது ஆடியன்ஸோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற மாதிரி ஆயிடும். உங்களோட ஸ்டோரி ஒரு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான், இதுதான் லைன் அப்படின்னா ஹீரோ கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை க்ரூம் பண்ணிக்கிறது, எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது, இதெல்லாம் காமிச்சாலே இமிடியேட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். அதை விட்டுட்டு ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறது, பிரஷ் பண்றது, காஃபி குடிக்கிறது, அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு காமிக்கிறதுலாம் தேவையில்லாத டம்பிங்கா மாறிடும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எழுதாம இருக்கிறது ஸ்டோரியை இன்னுமே அழகா மாத்தும். எக்ஸாம்பிள், தனி ஒருவன் படத்தை எடுத்துக்கங்க. படத்துல மித்ரனோட ட்ரைனிங்ல ஸ்டார்ட் பண்ணி அவனோட டார்கெட் என்ன ஸ்ட்ரெயிட்டா நம்மள படத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்டோரியோட வேர்ல்டு என்ன, ப்ரொட்டாகனிஸ்டோட கோல் என்னன்னு காட்டுறதுக்கு ஒரு சின்ன சீன் போதும். இப்போ என் அதாவது உங்க ஸ்டோரியை எப்போ முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது உங்க ஸ்டோரியோட சென்ட்ரல் டிராமாட்டிக் கொஸ்டின் அது ஆன்சர் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த ஸ்டோரியை உடனே முடிச்சிடணும். இப்போ சென்ட்ரல் டிராமாட்டிக் கொஸ்டின்னா என்ன, உங்க ஸ்டோரியை நீங்க என்ன சொல்ல வந்தீங்க, உங்க ஸ்டோரியோட எண்ட் என்ன ஆகும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்கன்னா உடனே படத்தை முடிச்சிடணும். அப்படியே நீங்க செகண்ட் பார்ட் ட்ரை பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்க ஒரு ப்ராப்பர் எண்ட் கொடுத்து முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வடச்சென்னை படத்தை எடுத்துக்கங்க. ராஜன் எந்த காசுக்காக கொல்லப்பட்டானோ அதே பிரச்சனைக்காக அன்பு ஊர் மக்களுக்காக நின்னு பேசி ராஜன் இருந்த இடத்துல அன்பு வந்து நிக்கிறப்போ அன்புவின் எழுச்சின்னு சொல்லி போட்டு படத்தை முடிச்சிருவாங்க. இதுதான் வடச்சென்னை படத்தோட சென்ட்ரல் டிராமாட்டிக் கொஸ்டின். ஒரு படம் முடியும் போது இன்னும் கொஞ்ச நேரம் படம் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் வர வைக்கணுமே தவிர எப்படா படம் முடியும்னு யோசிக்க வைக்கவே கூடாது. இப்போ ஒரு ஸ்டோரிய எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எழுதணும்ன்றதுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்றேன். Raise the stakes. ஒரு ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டா காட்டுறதுக்கு சில விஷயங்களை நீங்க ஸ்டோரியில கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டோரி எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகி பார்ப்பாங்க.
இப்ப ஸ்டோரியில ஈஸியா ஹீரோ வின் பண்ற மாதிரி காமிச்சா அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. ஆனா ஸ்டோரியில ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் அச்சீவ் பண்றான், வின் பண்றான் அப்படின்னு காமிக்கும் போது அதுல மக்கள் ரொம்பவே கனெக்ட் ஆவாங்க. ஹீரோ கோலை நெருங்க நெருங்க அவனுக்கு பிரச்சனைகளை பெருசாக்கிட்டே போகணும். அந்த பிரச்சனைகளை அடிக்கிட்டே போகும்போதுதான் ஹீரோ எப்படி அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணான், அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்து அவன் கோலை அச்சீவ் பண்ணான் அப்படின்னு காட்டுறது தான் இந்த ஸ்டேக்ஸை ரைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கதையில திருடன் தான் ஹீரோன்னு வச்சுப்போம். இப்ப அந்த திருடன் ஈஸியா வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அதே விஷயத்த திருடன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் பிரேக் பண்ணணும், அலாம் சிஸ்டம் பிரேக் பண்ணணும், வீட்டுக்குள்ள வந்தானா வால்ட் எப்படி ஓபன் பண்ணணும், வால்ட் ஓபன் பண்றதுக்கு பாஸ்போர்ட் தேவை, அப்படி இல்லைன்னா ஓனரோட ஐஸ்கேன் தேவை, அதெல்லாம் அவன் எப்படி பிரேக் பண்ணி அந்த வால்ட்டை திருடுறான். ஒருவேளை திருடிட்டு வெளியவே வந்துட்டான், அப்போ வீட்டை சுத்தி நாலா பக்கமும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இந்த போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான், ஒருவேளை அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலன்னா என்ன ஆகும், அந்த போலீஸ் கிட்ட இருந்து அவன் தப்பிச்சாதான் அவனோட 10 வயசு பொண்ணு ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அந்த 10 வயசு பொண்ணை காப்பாத்தணும்னா இவன் போய் பில் கட்டணும், அதுக்குதான் இவன் பணத்தையே திருடி இருக்கான். இப்ப அவன் தப்பிக்கலன்னா என்ன ஆக போகுது, அந்த 10 வயசு பொண்ணோட நிலைமை என்ன, இப்படி ஸ்டேக்ஸை ரைஸ் பண்ணிட்டே போகணும். அப்படி ரைஸ் பண்ணும்போது அந்த பசில்ஸை நீங்க டஃபா சால்வ் பண்ண முடியாத மாதிரி வைக்கணும். ஒருவேளை பசில்ஸ் ஆடியன்ஸே சால்வ் பண்ற மாதிரி நீங்க ப்ரெடிக்டபிளா வச்சிட்டீங்கன்னா கதையுமே ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடும், அதுல சுவாரஸ்யமே இருக்காது. நீங்க ஆடியன்ஸ் சால்வ் பண்ண முடியாத மாதிரி பிரச்சனைகளை ஸ்டேக்ஸை ரைஸ் பண்ணா மட்டும்தான் ஸ்டோரியில இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் கூடிட்டே போகும். எக்ஸாம்பிள், கைதி படத்தை எடுத்துக்கங்க. ஹீரோக்கு தன்னோட பொண்ணை பார்க்க போகணும்னு ஆசை, ஆனா அதுக்கு நடுவுல ஹீரோக்கு நிறைய பிரச்சனை வருது. போலீஸை காப்பாற்றணும், வில்லன்களை தடுக்கணும், இதுக்கு நடுவுல டைம் வேற இல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அடுக்குனதுனால தான் கைதி படம் அவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சுது. நெக்ஸ்ட், ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் கேரக்டர் ஆர்க். நீங்க எழுதுற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆர்க் தேவை. அதாவது ஹீரோ டிரான்ஸ்ஃபார்மேஷனே இல்லாம அந்த படம் ஃபுல்லா இருந்தா அது ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான், அது ஸ்டோரி கிடையாது. ஸோ ஹீரோக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், விடுதலை படத்தை எடுத்துக்கங்க. விடுதலை பார்ட் 2ல சூரி குமரேசன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவரு ஸ்டார்டிங்ல விஜய் சேதுபதியை பிடிச்சு கொடுத்தது கரெக்ட்னு நினைப்பாரு, ஆனா படத்தோட எண்டுல விஜய் சேதுபதியை பிடிச்சு கொடுத்தது தப்பு, கவர்மெண்ட்டுக்கு அறநெறியே இல்லை அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவாரு. இதுதான் கேரக்டர் ஆர்க். அதே போல நீங்க இந்த ஸ்டோரியை ப்ராப்பரா எழுதி முடிக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக் என்னன்னா பீட் ஷீட் போடுங்க. அதாவது உங்க ஸ்டோரியை ஸ்கிரிப்டா எழுதுறதுக்கு முன்னாடி உங்க ஸ்டோரி ஒரு மேப்பா புல்லட் பாயிண்ட்ஸ்ல என்னென்ன மேஜர் டர்ன்ஸ் இருக்கு உங்க ஸ்டோரியில அப்படின்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட், த இன்சைட்டிங் இன்சிடென்ட், ஸ்டோரிக்குள்ள போக போற மொமெண்ட், ஓகே ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுற மொமெண்ட் எழுதுங்க. அண்ட் தென் செகண்ட், மிட் பாயிண்ட், ஸ்டோரியில எங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஸ்டோரியில இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஸ்டோரியே தலைகீழா மாற போகுதுன்னு மாத்துற மொமெண்ட், ஆடியன்ஸுக்கு இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ற மொமெண்ட், அதுதான் மிட் பாயிண்ட். அண்ட் தென் ஆல் இஸ் லாஸ்ட் மொமெண்ட். ஆல் இஸ் லாஸ்ட் மொமெண்ட்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேக்ஸை ரைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி ஜெயிக்க போறான், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஹீரோயினும் ஹீரோவும் எப்படி ஒண்ணு சேர போறாங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு கொஸ்டினை கேட்டு அவங்களால சால்வ் பண்ண முடியாத மொமெண்ட்டை செட் பண்றதுதான் இந்த ஆல் இஸ் லாஸ்ட் மொமெண்ட். அண்ட் தென் லாஸ்டா கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல நீங்க இவ்வளவு நேரம் எழுதின கதைக்கு ஒரு நல்ல எண்டிங் கொடுங்க. ஒரு கதையை எழுதுறதுக்கு இவ்வளவு நேரம் என்ன பண்ணணும்னு சொன்னேன். ஒரு கதையை எழுதும் போது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஹீரோ சும்மாவே உட்காந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி எழுதாதீங்க. அன்வான்ட் டயலாக்ஸ், அன்வான்ட் சீன்ஸ் எழுதி தேவையில்லாம கதையை வளர்க்கறதுக்கு பெருசு பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது இப்ப இந்த சீன் எழுதுறீங்க அப்படின்னா இந்த கதைக்கு இந்த சீன் எதுக்காச்சும் யூஸா இருக்கா, அப்படி இல்லைன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க, ரைட்டிங் அப்பவே எடிட் பண்ணிடுங்க. அண்ட் தென் கேரக்டர்ஸை ஃபிளாலெஸ்ஸா எழுதாதீங்க. அதாவது கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு எழுதாதீங்க. கேரக்டர்ஸ்க்கும் ஃபிளாஸ் இருக்கு, கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லவங்க கிடையாது, அவங்களுக்கும் கிரேசியேட்ஸ் இருக்கு, அவங்களும் காமன் மேன்ல ஒருத்தவங்க தான் அப்படின்னு ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுற மாதிரி எழுதுங்க. அண்ட் தென் கிளைமேக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல திடீர்னு சாமி வந்து காப்பாத்துற மாதிரியோ இல்ல ஒரு மிராக்கிள் நடந்து எல்லாமே முடிவுக்கு வர மாதிரியோ நீங்க காட்டக்கூடாது. கிளைமேக்ஸை லாஜிக்கா இவ்வளவு நேரம் நீங்க எழுதின ஸ்டோரிக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுத்து முடிங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் யோசிக்கும் போதே அந்த ஸ்டோரியை நீங்க என்ன ஜான்ரால எழுத போறீங்க அப்படின்றதையும் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜான்ரான்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை நீங்க நடுவுல சேஞ்ச் பண்ணா அது நல்லாவும் இருக்காது. பட் ஸ்டில் சில பேர் ஜான்ரா ஷிஃப்ட் மாதிரி கதைகளும் எழுதுறாங்க. அதுவும் போக போக நம்ம என்னன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நான் சொல்றேன். இப்போ ஜான்ராவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டோரியோட லைன், திருட வரான். அந்த திருட வந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து லவ்ல விழுந்தானா அது ரொமான்டிக் ஜான்ராவா மாறிடும். அதே திருட அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டானா அது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா மாறிடும். அதே திருட அவன் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக திருட வந்திருக்கான் அப்படின்னா
அது ஒரு ஃபேமிலி டிராமாவா மாறிடும். இந்த மாதிரி நீங்க என்ன ஜான்ரால ஸ்டோரியை கொண்டு போக போறீங்க அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. ஒரு சின்ன ஸ்பார்க் வச்சு எப்படி உங்களோட ஸ்டோரியை டெவலப் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களோட நெக்ஸ்ட் ஹிட் மூவிக்கான ஸ்டோரி எழுதுறதுக்கான வேலையை பாருங்க. இந்த மாதிரி நான் எழுதின ஒரு ஸ்டோரியை, நான் டெவலப் பண்ண ஒரு ஸ்டோரியை வாய்ஸ் ஓவர் வீடியோவா நம்ம சேனல் காஸ்மிக் குருவில போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோட எண்ட்ல அந்த வீடியோக்கான லிங்க் வரும். நானுமே யார்கிட்டயுமே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததுல நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கேட்ட சில விஷயங்களை வச்சுதான் இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களோட ரைட்டிங் ப்ராசஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி சினிமா பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் காஸ்மிக் குருவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் இட், சைனிங் ஆஃப் காஸ்மிக் குருவி from as far as everything becomes a question. And thank you so much. Bye bye.